ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க என்ன பண்ணலாம், என்ன மருத்துவ முறைகளை பயன்படுத்தலாம், என்ன பண்ணால் குளுக்கோஸ் எனர்ஜி கிடைக்குங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. என்னதான் படித்தாலும் எனக்கு ஞாபகமே இல்லை, விழுந்து படிப்பாங்க, விளக்கு கொளுத்தி வச்சு படிப்பாங்க, லைட்டு போட்டு படிப்பாங்க, உருண்டு புரண்டு படுத்தி எழுதி என்னென்னமோ படித்து நம்ம மைண்டில் ஏறாது. ஆனால் சில மருத்துவ முறைகளில், சித்த மருத்துவ குறிப்புகளில் சில ஞாபகத்தை திறனை அளிக்கக்கூடிய, பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கக்கூடிய சில மருத்துவ முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு படித்ததை பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் யோகா கண்டினியூ பண்ணுங்கள், எப்பயுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஃப்ரீ, எதையுமே நீங்கள் ஹேர் பண்ணாமல் ரொம்ப ஒரு ஃப்ரீயாக விட்டுட்டு ஃப்ரீயாக இருந்தாலும் ஞாபக சக்தி அதிகம். கண்டதை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போய்விடும். ஸோ மருத்துவ முறைகளில் சில குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். தினமும் காலையில் சாப்பிட்டதுக்கு பின்னாடி வெந்நீரில் தேன் கலந்து குடித்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம புதினா இலை இந்த மாதிரிகளையும் உட்கொண்டு வந்தாலும் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி வல்லார கீரைகள் நம்ம பார்த்துருப்போம், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லைனாக்கா தோட்டத்தில் இருக்கும். இந்த வல்லார கீரையை எடுத்து நம்ம பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தாலே ஞாபக சக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகரிக்கணும். சித்த மருத்துவ நூல்கள் அல்லது இந்த மாதிரி ஹெர்பல்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் நம்ம மூளையின் ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக பார்த்திங்கன்னா நூல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகரிக்கும்.